வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு நாட்டை மன்னன் ஒருவன் ஆண்டு கொண்டு வந்தான். அந்த மன்னன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், சாதுக்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பது என்றால் அவனுக்கு அப்படி ஒரு பிடித்தமான ஒரு விடயம். அதனை சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக செய்து வருகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சில சாதுக்கள் மன்னனை வந்து சந்திக்கிறார்கள். எப்போதும் போன்று அந்த சாதுக்களுக்கு உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறான். உணவை தயார் செய்து கொண்டிருக்கும் வேளையில் என்ன நேர்ந்து விட்டது? எதிர்பாராத விதமாக வானில் கழுகு ஒன்று இறந்து போன ஒரு பாம்பை வாயில் கவ்வியபடி பறந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த இறந்து போன அந்த பாம்பினுடைய விஷம் இந்த மன்னன் சாதுக்களுக்காக தயாரித்து கொண்டிருந்த உணவில் கலந்து விட்டது. இது மன்னனுக்கு தெரியாது. உணவு தயாராகிவிட்டது. சாதுக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உணவு பரிமாறப்படுகிறது. உணவை உண்டு முடித்த உடனே சாதுக்கள் அனைவரும் உடனடியாக மாண்டு விட்டார்கள். மன்னனுக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. அடடா, இப்படி ஆகிவிட்டது, எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டோம், பிழை எங்கு நேர்ந்தது, எப்படி நேர்ந்தது என்று ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தத்தில் இருக்கிறான். இப்போது சித்திரகுப்தனுக்கு ஒரு சந்தேகம். இந்த பாவக்கணக்கை யார் மீது எழுதுவது? மன்னன் மீது எழுதலாமா, கழுகின் மீது எழுதலாமா, அல்லது இந்த பாம்பின் மீது எழுதலாமா? சரி, மன்னன் மீது எழுதலாம் என்றால் மன்னனுக்கும் இதற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த கைங்கரியத்தை பல வருடங்களாக ஆத்மார்த்தமாக செய்து வருகிறான். அவன் மீது இந்த பாவக்கணக்கை எழுத முடியாது. சரி, கழுகின் மீது எழுதலாம் என்றால், கழுகை பொறுத்த வரையில் இறந்து போன அந்த பாம்பு என்பது ஒரு இறை, அவ்வளவுதான். கழுகின் மீதும் இந்த பாவத்தை எழுத முடியாது. சரி, பாம்பின் மீது எழுதலாம் என்றால், பாம்பு எப்போது இறந்து விட்டது, இறந்து போன பாம்பின் மீது எப்படி அந்த ஒரு கர்மாவை, பாவத்தை எழுத முடியும்? என்ன செய்வதென்று சித்திரகுப்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை. யமதர்மராஜரை கேட்டபோது யமதர்மராஜா கொஞ்ச காலம் பொறுத்திரு, சொல்கிறேன் என்று கூறி சென்று விட்டார். ஒரு மாதம் நிறைவடைந்தது. அதற்கு பிறகு வேறு சில சாதுக்கள் அந்த நாட்டிற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு அரண்மனைக்கு செல்லக்கூடிய வழி தெரியவில்லை. ஒரு பாட்டியை சென்று கேட்கிறார்கள். பாட்டி, இது போன்று நாங்கள் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். இந்த மன்னன் சாதுக்களுக்கு உணவு கொடுத்து மிகப்பெரிய கைங்கரியத்தை பல வருடங்களாக செய்து வருகிறாரமே, அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அந்த பாட்டி, இங்கே வாருங்கள், எதற்கு உங்களுக்கு வேண்டாத வேலை? அந்த மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? உணவுகளுக்கு சாதுக்களுக்கு உணவு தயார் செய்து கொடுக்கிறேன் என்கிற பெயரில் உணவில் விஷத்தை கலந்து கொடுத்து சாதுக்களை கொன்று விடுகிறான் என்று சொன்ன உடனே சாதுக்கள் அனைவரும் அங்கிருந்து அலறி அடித்து கொண்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள். இப்போது யமதர்மராஜர் சித்திரகுப்தனை பார்த்து, இப்போது புரிந்து கொண்டாயா யார் மீது இந்த பாவக்கணக்கை எழுத வேண்டும் என்று பார்வையிலே கேட்கிறார். சித்திரகுப்தன் புரிந்து கொண்டு அந்த பாவக்கணக்கை உடனடியாக அந்த பாட்டியின் மீது எழுதிவிட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தலைக்கு மேலே தலை விரித்து ஆடுகின்றன. அவற்றிற்கு தீர்வு என்னவென்று நமக்கே தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது பிறருடைய பிரச்சனைகளில் நாம் ஏன் நம்முடைய மூக்கை நுழைக்க வேண்டும்? அப்படி நுழைத்தால் இப்படிப்பட்ட விபரீதங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம். பிறருடைய பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.